சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டோட இரு பெரும் அரசியல் துருவங்கள், அவங்களோட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், ஊடக வெளிச்சம், அப்புறம் பாதுகாப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டிட்டு நள்ளிரவுல யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறாங்கன்னு சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. ம், அதுவும் சாதாரண ஆட்கள் இல்ல. கரெக்ட். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இவங்க 2 பேரும் பாண்டிச்சேரியில ரகசியமா சந்திச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி இணையத்துல தீயா பரவுனா உங்களால அதை சும்மா கடந்து போக முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? ஆமா, நிச்சயமா முடியாது. யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆர்வம் வந்துரும். அதுதான். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. அந்த செய்தி எப்படி உங்கள நம்ப வைக்குது, எப்படி உங்கள அந்த தகவல் சுழலுக்குள்ள இழுக்குது அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிற ஆழமான அலசல். அதாவது இது ஒரு வழக்கமான அரசியல் விவாதம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு புலனாய்வு அணுகுமுறை. குறிப்பா சொல்லணும்னா, புகழ்பெற்ற புலனாய்வு பத்திரிகையாளர் பென் டாப் ஒரு போர் முனையில கிடைக்கிற சிறு சிறு காகிதத் துண்டுகள், சிதைந்த தடயங்களை வச்சு எப்படி ஒரு மாபெரும் உண்மையை வெளிக்கொண்டு வருவாரோ, அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் புலனாய்வை தான் நம்ம இன்னைக்கு உங்களுக்காக செய்ய போறோம். இந்த தகவல்களோட ஆணிவேர தேடி பயணிக்கும் நமது இன்றைய களத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு களம் இது. ஏன்னா இணையம் அப்படிங்கிற இந்த மாபெரும் போர் முனையில நம்மது தடயங்கள் ஏதோ ரகசிய ஆவணங்கள் கிடையாது. ஒரு யூடியூப் வீடியோவோட தம்ப்நெயில், அதாவது முகப்பு படம், அப்புறம் அந்த வீடியோல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எமோஜிகள், தேடல் குறியீடுகள், இதெல்லாம் தான் நம்மளோட தடயங்கள். ஓ, அப்போ அந்த பார்வையாளர்களை ஈர்க்க முதல் வரியில பின் பண்ணி வச்சிருக்கிற அந்த கமெண்ட் கூட ஒரு தடயம் தானா? 100% இவை எதுவுமே தற்செயலான விஷயங்கள் கிடையாது. ஒரு வதந்தியை எந்த அளவுக்கு நம்பத்தகுந்ததா, உணர்வுபூர்வமானதா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக மிக நுட்பமாக திட்டமிடப்பட்ட டிஜிட்டல் வெடிகுண்டுகள் இதெல்லாம். இந்த வதந்தியோட உடற்கூராய்வை நம்ம செய்ய புகுவது மிகவும் அவசியமான ஒண்ணு. இப்போ ஒரு நிமிஷம், இந்த ஒட்டுமொத்த வதந்தியோட மையப்புள்ளியே நான் சற்று சந்தேகிக்கிறேன். அதாவது ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் பாண்டிச்சேரியில ரகசிய சந்திப்பு நடத்தினார்கள் அப்படிங்கறது அந்த செய்தி. பாண்டிச்சேரி எப்படி ஒரு ரகசிய சந்திப்புக்கு ஏற்ற இடமா இருக்கும்? கரெக்டான கேள்வி. அங்க எப்போதுமே சுற்றுலா பயணிகள் குவிஞ்சிருப்பாங்களே. அதை விட சென்னையில ஒரு தனியார் பண்ணை வீட்டிலோ அல்லது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்திலோ சந்திப்பது தானே ஒரு லாஜிக் படு பார்த்தா சரியா இருக்கும். இந்த வதந்திய உருவாக்குனவங்க அடிப்படை லாஜிக்கை மீறி ஏன் பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுக்கணும்? இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, அதுதான் இந்த வதந்தியோட முதல் உளவியல் தந்திரமே. நீங்க தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா சிந்திக்கிறீங்க. ஆனா வதந்திகள் எப்போதுமே தர்க்கத்தை விட உணர்ச்சிகளை தான் குறிவைக்கும். உணர்ச்சிகளை குறிவைக்குதா? எப்படி சொல்றீங்க? பாண்டிச்சேரி அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான களம், அதாவது ஒரு நியூட்ரல் கிரவுண்ட் அப்படிங்கிற பிம்பம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. சென்னை அப்படின்னா அது ஆளுங்கட்சியோட அதிகார மையம் இல்லையா? ஆமா, அங்க உளவுத்துறை, காவல்துறை, எதிர்க்கட்சிகளோட கண்காணிப்பு எல்லாமே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஒரு மாஃபியா திரைப்படத்துல வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இரு பெரும் கார்ப்பரேட் எதிரிகளோ இல்ல கேங்ஸ்டர்களோ தங்களோட சொந்த எல்லைகளை தாண்டி ஒரு பொதுவான இடத்துல ஆயுதங்கள் இல்லாம சந்திப்பாங்க இல்லையா? ஓ, அப்போ அந்த மாதிரி ஒரு நாடகத்தன்மைய, ஒரு தியேட்ரிகாலிட்டியை இந்த செய்திக்கு கொடுக்க தான் பாண்டிச்சேரி பயன்படுத்தப்பட்டிருக்கா? இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கண்டிப்பா. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளோட கூட்டணி அல்லது சந்திப்பு அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல பெரிய திருப்பமா அப்படிங்கிற கேள்வியை இயல்பாவே மக்கள் மனசுல இழுப்புது. இது சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமா, இடம் அப்படிங்கிறது வெறும் புவியியல் சார்ந்தது மட்டும் கிடையாது. அது ஒரு கதையை சொல்றதுக்கான களமா மாறிடுது. பாண்டிச்சேரி தமிழ்நாடோட அருகில் இருந்தாலும் அது வேறொரு நிர்வாக எல்லை. அங்க நடக்கிற விஷயங்கள் அவ்வளோ எளிதில் தமிழக ஊடகங்களுக்கு தெரிய வராதுங்கிற ஒரு பொது புத்தி சாமானிய மக்கள் மத்தியில இருக்கு. கரெக்ட். அதைத்தான் இவங்க மூலதனமா பயன்படுத்துறாங்க. கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முற்றிலும் எதிரெதிர் திசையில பயணிக்கிற 2 தலைவர்கள் எதற்காக சந்திக்கணும்? இதுவே நம்ம மூளைக்குள்ள ஒரு அறிவாற்றல் முரண்பாட்டை, அதாவது ஒரு காக்னிட்டிவ் டிசோனன்ஸை உருவாக்குது. மூளைக்கு இந்த முரண்பாடு பிடிக்காது. அதற்கான விடையை தேடி துடிக்கும் இல்லையா? ஆமா, அந்த தேடல் தான் இந்த வதந்தியோட முதல் வெற்றியே. நம்மள யோசிக்க வைக்காம ஒரு விதமான குழப்பத்திலே வச்சிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல திரைக்கதையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை அவங்க புகுத்துறாங்க. வெறும் சந்திப்போட அவங்க நிறுத்திக்கல. நம்ம கிட்ட இருக்கிற ஆதார குறிப்புகளை கூர்ந்து கவனிச்சோம்னா, அவசரமாக சென்னைக்கு திரும்பிய தலைவர்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான வாக்கியம் அது.
தலைவர்கள் எப்போதுமே தங்களது பணிகளுக்காக தொடர்ச்சியாகவும் சில நேரங்கள்ல அவசரமாகவும் தான் பயணிப்பாங்க. அது அவங்களோட வேலை. அதை ஏன் இங்க இவ்ளோ பூதாகரமா காட்டணும்? இந்த அவசரம் அப்படிங்கிற வார்த்தை தான் நெருப்பில்லாம புகையுமா அப்படிங்கிற மாதிரி அரசியல் அரங்குல ஒரு புகைச்சலை ஏற்படுத்துதா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல நாம பார்த்தோம்னா பென்டாப் பாணியில இத ஒரு கதையை வேகப்படுத்துற காரணி, அதாவது ஒரு narrative accelerant அப்படின்னு சொல்லலாம். நேரேட்டிவ் ஆக்சிலரண்டா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது அவங்க பாண்டிச்சேரியில சந்திச்சாங்க, அப்புறம் பொறுமையா நிதானமா சென்னை திரும்பினாங்க அப்படின்னு சொன்னா அது ஏதோ ரெண்டு பேரும் சாதாரணமா உட்கார்ந்து டீ சாப்பிட்ட சந்திப்பு மாதிரி மாறிடும். சுவாரஸ்யம் இருக்காது. ஆமா, அதுல எந்த பதவதிப்பும் இல்ல. ஆனா அவசரமாக சென்னை திரும்பினார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய மாநிலத்தையே உழுக்கப் போக முடிவு அங்க எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தோற்றம் உருவாகுது. இது ஒரு சாதாரண வதந்தியே ஒரு வினாடிக்கு வினாடி நகரும் த்ரில்லர் படமா மாத்துது. வாவ்! அதாவது அவசர ஆலோசனை அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஆழ் மனசுல ஒரு பதற்றத்தை விதைக்குது. ஏதோ ஒரு ஆபத்து அல்லது மாபெரும் மாற்றம் நிகழப் போகுதுன்னு நம்ம நம்ப தொடங்குறோம். எக்ஸாக்ட்லி. இந்த ஒற்றை செயல்பாடு எப்படி ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலே எதிர்பார்ப்பை எகிரி செய்துன்னு பாருங்க. ஆனா இதை நாம இன்னொரு கோணத்திலையும் பார்க்கணும். என்ன கோணம் அது? இந்த தகவலை பரப்புறவங்க ஒருவேளை அந்த தலைவர்கள் உண்மையிலேயே அன்றைய தினம் ஏதோ ஒரு சொந்தப் பணிக்காக அவசரமாக சென்னை திரும்பிய நிகழ்வை அது உண்மையாவே நடந்திருந்தா கூட இந்த வதந்தியோட மிக லாவகமா இணைச்சிருக்கலாம். ஓஹோ, அப்போ உண்மையான ஒரு நிகழ்வோட, அதாவது அவசர பயணம்ங்கிற உண்மையோட கற்பனையான ஒரு ரகசிய சந்திப்பை இணைக்கும்போது மூளை அந்த முழு செய்தியையும் உண்மைன்னு நம்பிடும். அப்படிதானே? 100% கரெக்ட். இதுதான் தகவல் தளத்துல நடக்கிற மிகப்பெரிய தந்திரம். சரி, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன அர்த்தம் தருது? இந்த உள்ளடக்க தந்திரங்களை தாண்டி இது எப்படி ஒரு டிஜிட்டல் வைரஸா மாறுதுங்கிறத நாம ஆழமா பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த விஷயத்த சொல்றீங்க? இந்த எமோஜிக்கள் தான் அரசியல் செய்திகளுக்கு எதற்காக எமோஜிகளை பயன்படுத்தணும். ரகசிய சந்திப்பா அப்படின்னு போட்டு கண்கள் விரிந்த எமோஜி, பாண்டிச்சேரியில் பரபரப்புன்னு போட்டு நெருப்பு எமோஜி, அவசரமாக திரும்பிய தலைவர்கள்னு போட்டு ஒரு அதிர்ச்சி எமோஜி. ஆமா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். அரசியல் செய்திகள்ங்கிறது தீவிரமானவை இல்லையா? அதை ஏன் இப்படி கார்ட்டூன் முகங்களை வச்சு, அதாவது இந்த எமோஜிகளை வச்சு கடத்தணும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. காரணம் என்னன்னா, எமோஜிக்கள் நம்ம மூளையோட தர்க்க ரீதியான சிந்தனைய, அதாவது அந்த பகுத்தறியும் தன்மையை முழுமையா தவிர்த்துட்டு நேரடியாக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற பகுதிக்கு செய்தியை கொண்டு போகுது. அதாவது நம்ம மூளை இது உண்மையா பொய்யான்னு யோசிக்கிறதே இதை தடுத்துடுதா? ஆமா, நீங்க அந்த தலைப்பை படிச்சு அதை பகுப்பாய்வு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த நெருப்பு எமோஜி உங்களை ஒரு அவசர நிலைக்கு தள்ளிடுது. அந்த அதிர்ச்சி எமோஜி, ஓ மை காட், நம்ப முடியாத ஒண்ணு நடந்துருச்சு அப்படிங்கிற உணர்வை உங்க நரம்பு மண்டலத்திற்கு உடனடியாக கடத்துது. இது ரொம்ப ஆபத்தானதா இருக்கே. அதாவது வார்த்தைகள் நம்ம லாஜிக் கிட்ட பேசுது, ஆனா எமோஜிகள் நேரடியா நம்ம உணர்ச்சிகள்கிட்ட பேசுது. இது ஒரு வகையான காக்னிட்டிவ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லலாமா? சரியா பிடிச்சிட்டீங்க. நாம சிந்திக்க நேரம் இல்லாம அந்த எமோஜியோட தூண்டுதலால உடனடியாக அந்த வீடியோவை கிளிக் செஞ்சிடறோம். இது ஒரு செக்மேட் உத்தி. மேலும் இந்த வியூகத்தோட அடுத்த கட்டம் தான் அந்த தேடல் குறியீடுகள், அதாவது SEO டாக்ஸ். ஆமா, அந்த டாக்ஸ்ல கூட TMK, ADMK, அலையன்ஸ், ஸ்டாலின், EPS மீட்டிங்னு ரொம்ப நுணுக்கமா தேர்ந்தெடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல நீங்க இன்னொன்னையும் கவனிக்கணும். என்னது அது? அவங்க தமிழ் பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பொதுவான வார்த்தையையும் சேர்த்திருக்காங்க. யாராவது யூடியூப்ல இன்னைக்கு தமிழ் அரசியல் செய்திகள் அப்படின்னு சாதாரணமா தேடுனா கூட இந்த ரகசிய சந்திப்பு வீடியோ அவங்களுக்கு முதல் வீடியோவா பரிந்துரைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இது செய்யப்பட்டிருக்கு. வாவ்! அதாவது வதந்திய தேடி நாம போக வேண்டியதில்ல. நாம எதை தேடினாலும் வதந்தி நம்மள தேடி வர மாதிரி அல்காரிதம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் அல்காரிதத்தோட இயல்பே. இயந்திரத்திற்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது இல்லையா? அதுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயங்கள் தான். என்னம விஷயங்கள்? ஒன்னு டுவெல் டைம், அதாவது பார்வையாளர்கள் அந்த வீடியோவுல எவ்வளோ நேரம் செலவிடுறாங்க அப்படிங்கிறது. மற்றொன்று என்கேஜ்மெண்ட் வெலாசிட்டி, எவ்வளோ வேகமா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யப்படுது அப்படிங்கிறது. ஓ, இதை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆதாரங்கள்ல உள்ள அந்த பின் செய்யப்பட்ட கமெண்ட் ஒரு சிறந்த உதாரணம் நான் நினைக்கிறேன். ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த கமெண்ட்டை நீங்க கவனிச்சிங்களா? கவனிச்சேன். அந்த வீடியோவோட கீழே முதல் கமெண்டா இப்படி பதிவிடப்பட்டிருக்கு: இந்த சந்திப்பு சாதாரணமா அல்ல பெரிய அரசியல் மாற்றத்துக்கான தொடக்கமா அப்படின்னு நேரடியாக பார்வையாளர்களிடமே ஒரு கேள்வியா முன் வச்சிருக்காங்க. இங்க தான் அவங்களோட புத்திசாலித்தனம் இருக்கு. அவங்க தாங்கள் சொல்றது உண்மைன்னு வாதிடவே இல்லையே.
ஆமா, உங்களுக்கே அதை விட்டுடுறாங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் இவ்ளோ முக்கியமானது? ஏன்னா நீங்க இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு யோசிக்கிறத விட அது எதற்காக நடந்திருக்கும் அப்படின்னு விவாதிக்க தொடங்கிடுறீங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் இது நிச்சயமாக கூட்டணிக்கு தானே சொல்வார். இன்னொருத்தர் இல்ல, இது டெல்லியோட அழுத்தத்தை சமாளிக்கன்னு சொல்வார் இல்லையா? கரெக்ட். இரு தரப்புக்கும் இடையே வார்த்தை போர் நடக்கும். இந்த விவாதம் நடக்கிற ஒவ்வொரு வினாடியும் அல்காரிதம் என்ன நினைக்கும் தெரியுமா? ஓஹோ, இந்த வீடியோல ஏதோ மிக முக்கியமான விஷயம் இருக்கு, மக்கள் இத பத்தி தீவிரமா பேசிக்கிறாங்க அப்படின்னு கணக்கிட்டு அத மேலும் பல லட்சம் பேருக்கு கொண்டு போகும். அட பாவமே! அதாவது அந்த வதந்திக்கு மக்களாகிய நாமே தங்களை அறியாம நம்ம விவாதங்கள் மூலமா உயிர் கொடுத்து வளர்க்க தொடங்கிரும். இது ஒரு மாபெரும் தகவல் சுழற்சி, ஒரு இன்ஃபர்மேஷன் லூப். கண்டிப்பா. நாம ஒரு விஷயத்தை பத்தி விவாதிக்க தொடங்கும் பொழுது அல்காரிதம் நமக்கு அதே மாதிரி பல செய்திகளை தொடர்ந்து பரிந்துரைக்கும். ஒரு கட்டத்துல உண்மையில அப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா, அதற்கான ஆதாரங்கள் எங்கே அப்படிங்கிற அந்த அடிப்படை பகுத்தறிவையே நாம இழந்திருக்கிறோம். இழந்துட்டு அந்த வதந்தி உருவாக்கின கற்பனை உலகத்துக்குள்ள நாம நிரந்தரமா வாழத் தொடங்கிடுறோம். இது உண்மையிலேயே ஒரு அபாயகரமான வலைப்பின்னல். ஆமா, ஒரு சிறு வதந்தியை மனித உளவியல், டிஜிட்டல் தொழில்நுட்பம், அப்புறம் அரசியல் பரபரப்பு, இந்த மூணையும் கலந்து எப்படி ஒரு மாபெரும் விவாதப் பொருளா மாத்த முடியும் அப்படிங்கிறத இன்றைய அந்த தரவுகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாம வெறும் உணர்ச்சிகளை மட்டுமே மூலதனமா வச்சு எப்படி ஒரு செய்தி கட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பென்டாப் பாணியிலான தெளிவான உதாரணம் இது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்பவே முக்கியமானது. ஆமா, இந்த தரவுகளை அலசி ஆராய்ஞ்சதிலிருந்து நாம மிக முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. இன்றைய இந்த தகவல் பெருக்கு காலத்துல, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் எரால எந்த ஒரு செய்தியும் பார்த்த உடனே, அதாவது ஃபேஸ் வேல்யூ வச்சு நம்பப்படக்கூடாது. கண்டிப்பா. ஒரு எமோஜியோ, ஒரு பரபரப்பான தலைப்போ அல்லது அவசர பயணமோ நாம பகுத்தறிவை மழுங்கடிக்க நாம அனுமதிக்க கூடாது. இந்த தகவலை யார் வெளியிடுறாங்க, எந்த உணர்வை நம்ம கிட்ட தூண்ட முயற்சிக்கிறாங்க, இந்த விவாதத்தின் மூலம் ஆல்காரிதத்துல யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்விகளை ஒரு புலனாய்வாளனை போல நாமும் தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஒவ்வொரு குடிமகனும் தங்களுக்கு வர செய்திகளை இப்படி ஒரு விமர்சன பார்வையோடு, ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கோட அணுகினால் மட்டுமே இந்த டிஜிட்டல் மாயிலிருந்து நம்ம தப்ப முடியும். ரொம்ப அருமையான ஒரு தேடலை இன்னைக்கு நாம மேற்கொண்டோம். சரி, நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிப்பதற்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம விவாதிச்சது முழுக்க முழுக்க ஒரு வதந்தி எப்படி செயல்படுது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான். ஆனா இது சற்று தத்துவார்த்தமா யோசிச்சு பாருங்க. இரண்டு மிகப்பெரிய அரசியல் எதிரிகள் ரகசியமா சந்திக்கிறாங்க அப்படிங்கிற வெறும் வதந்தியே இணையத்தை இப்படி உலுக்கி மக்கள் மனச கொடைய முடியுது அப்படின்னா, ஒருவேளை கொள்கை அளவில் நேர் மாறாக இருக்கும் இரு துருவங்கள் ஏதோ ஒரு மாபெரும் பொது காரணத்துக்காக உண்மையிலேயே என்றாவது ஒரு நாள் ஒன்றிணைந்தால் என்ன நடக்கும்? அது மிகப்பெரிய கேள்வியாச்சே. ஆமா, அது நாம காலம் காலமா பழகி போன நம்பி வர்ற எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஜனநாயக கட்டமைப்பே முற்றிலுமா மாற்றி அமைச்சிடாதா? எதிரிகளே இல்லாத, விவாதங்களே இல்லாத ஒரு ஒற்றை பரிமாண அரசியல் களம் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானதா, அல்லது அதுவே ஒரு ஜனநாயகத்தின் முடிவா? இது நீங்க ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்பவே ஆழமான சிந்தனை இது. இத பத்தி தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு இருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.